Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது மாதிரி bridal லெஹங்காவை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க பற்றி தான். இது bridal லெஹங்கா, அதில் வந்து ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஹாஃப் சாரி மாதிரி இருக்கிற இதை நம்ம போடும்போது இது வந்து ஒன் சைடு தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்குறாங்க. இது வந்து ஒன் சைடு வரணும், இதுதான் ஃப்ரண்ட்டு. இதில் இது வந்து பேக் சைடு, நம்மளுக்கு இது வந்து பேக் சைடு ஹூக் தான் வைக்கணும். இது வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைக்க முடியாது, அதாவது இது கொஞ்சம் லென்த்தாகவும் வரணும். அதே மாதிரி அந்த டாட்டு பட்டி இதெல்லாம் நம்ம இதில் வைக்க முடியாது. இது வந்து கை வந்து ஒரு சைடு வந்து இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒரு கையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கையோட அளவு இது வந்து ஆக்சுவலாக 13 இன்ச் இருக்குது. நம்ம தைக்கிறதுக்கும் சேர்த்து 14 இன்ச் இந்த கைக்கு லென்த்து வைக்கணும். இந்த ப்ளவுஸோட லென்த்தே வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த டிசைன் எட்ஜில் வர மாதிரி நம்ம கை தைக்கிற மாதிரி இருக்கும். இதில் இப்போ இதை வச்சு நம்ம கையோட அளவு யூஸ்ஃபுல்லாக எப்படி எல்லாத்துலேயும் ப்ளவுஸ் சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் வரைகிற மாதிரி இதில் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு தான் தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே அந்த டிசைன் மட்டும் எண்டில் வரணும். இப்போ இது சைடில் நம்ம போடுறதுனால கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் சைடில். அது மட்டும் சென்டரில் பூவை கரெக்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இது வந்து எல்போ ஸ்லீவ். ஆக்சுவலாக இவங்க போட்டிருக்கிறது வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வைக்க வேண்டியது எல்போ ஸ்லீவ் தான் வைக்கணும். அதனால் மேலே கொஞ்சம் ப்ளைனாகவும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வர மாதிரி இருக்கும். கீழே பார்டர் மாதிரி அந்த கையோட அளவில் இருக்கிற டிசைன் வந்துடும். நான் அதை ஆக்சுவலாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இதே அளவை வச்சு இன்னொரு பக்கத்து கையையும் கட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பக்கத்து கையும் இதே அளவே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இந்த டிசைனோட எண்டில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிசைனே கையோட தையலுக்கு வந்துடும். இப்போது இதை வந்து பேக் சைட் பீஸை இதில் கட் பண்ணிடலாம். பேக் சைட் பாருங்கள், இந்த 2 சைடு பூ வர மாதிரி இருக்குது, சென்டரில் ஹூக் வரணும். அந்த மாதிரி நம்ம அதை கரெக்டாக வச்சு தான் கட் பண்ணோம். இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக வருது. பாடியோட அளவு இது வெறும் 34 இன்ச் தான். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்குள்ளேயே இது வந்துடும். தைக்கும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணி கூட தைச்சிக்கலாம். ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மளுக்குள்ள கிளாத் ஒன்று அது ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். இப்போ இதில் நெக்கு ரொம்ப கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பேக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இதோட லென்த்து 16 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அளவை விட இது லென்த்தாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த பட்டு பாவாடைக்கெலாம் தைக்கிற மாதிரி சின்ன ப்ளவுஸை தான் கொஞ்சம் இது வந்து ப்ரைடல் லெஹங்காங்கிறதுனால இப்போது நம்ம கட் ப்ளவுஸ் போடலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லென்த் வச்சு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்போ சைடில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நெக்கு வந்து அந்த டிசைன் மாதிரியே கட் பண்ணால் தான் பரவாயில்ல. அப்படி இல்லாமல் கட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போது அந்த கிளாத் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சைட்லேருந்து கட் பண்ணிட்டு இப்போ அந்த நெக் மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்குக்கு அதெல்லாம் வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை, இப்படியே ஈஸியாகவே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எண்டில் கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/2 to 3/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கும்போது வசதியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதே மாதிரி இது வந்து ஒரு பாட் நெக் மாதிரி தான் இருக்குது, அதாவது இந்த பானை கலத்து மாதிரி அப்படி இருக்குது. அதே பொசிஷன்லேயே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வரும். நம்ம ரவுண்டாக மாற்றியெல்லாம் வச்சோம்னா ஒவ்வொரு இடத்துல துணி அதிகமாகவும் ஒரு இடத்துல துணி கம்மியாகவும் போயிடும். இப்போ பாருங்கள், அது பேக் சைடு நம்மளுக்கு கரெக்டாகவே வந்துருச்சு.
நீ அடுத்தது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வேணும். இப்போ இது மடக்கடிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே மடக்கடிச்சிடலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம இப்படி தான் மடக்கடிக்கணும். இப்போ இதெல்லாம் இப்படி உள்ளே குறைஞ்சிரும். சப்போஸ் பிரித்து விடணும் அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே இந்த அளவுக்கு கிளாத் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துடும் தைக்கும்போது. இப்போ இந்த நெக் வந்து ரொம்ப பெரிய சைஸு. ஸோ நம்ம இதை குறைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணி விடும்போது, அதாவது பேக் சைடு ஊக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா அதில் ஒரு சைடு ஊக்கு பக்கத்தில் மடக்கி அடிப்போம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிக்கும். நெக்கோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம வேணும்னா கொஞ்சம் சென்டரில் கட் பண்ணி கூட அதை குறைச்சி விட்டுடலாம். எவ்வளோ பெரிய நெக்கு தேவையில்லை அப்படின்னா. ஆக்சுவலாக இந்த நெக் வந்து 11 இன்ச்சுக்கு போட்டிருக்காங்க. நம்ம அவ்வளோ பெரிய நெக்கு வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அதை தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் நான் இப்போ சென்டர் பார்ட்டை கட் பண்ணல. எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை சென்டர் பார்ட் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேக் சைடு பீஸோட அளவில் தான் ஃப்ரண்ட் சைடும் போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதுலேயும் அதில் என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கிட்ட இருந்து அதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி கொஞ்சம் போட் நெக் மாதிரி இல்லாமல், ரவுண்ட் நெக் மாதிரி இல்லாமல் தான் இது இருக்குது. இந்த டிசைன்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து லைனிங் வைக்கணும். ஸோ நம்ம இதோட அளவு லைனிங்கை ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி லைனிங் ஃபஸ்ட் கட் பண்ணிட்டு அதை கட் பண்ண முடியாதுங்கிறதுனால இதை கட் பண்ணியாச்சு. இனி இதோட அளவில் வச்சு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த லைனிங் பீஸு நம்ம கை கட் பண்ணுறதுக்கு எப்பவும் ப்ளவுஸ்ல எப்படி நாலாம் மடக்கி போடுவோமோ அதே மாதிரி சேம் மெத்தேடு தான். அந்த கையோட அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். என் கையோட நீளத்துக்கு இது சரியாக இருக்குது. கையோட அளவும் கரெக்டாகவே இருக்குது. இதை இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். அளவு அதோட அளவே தான். நம்ம அதில் டிசைனோட அளவுக்கு தைக்கணும். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இப்போது இது பேக் பீஸு. இது இந்த டாப்போட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால இதுக்கு 1.5 மீட்டர் லைனிங் இருக்குது. நம்ம அப்படி வச்சா தான் அது கரெக்ட் பண்ண முடியும். அவ்வளோ எடுத்தால் தான். டாப்போட லென்த்து ஜாஸ்தியாக வருதுல்ல, அதனால். இப்போது இந்த பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அளவு கரெக்டாக பார்த்து நம்ம அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த லைனிங் பீஸ்க்கு லென்த் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நாலாக மடக்கி போட்டு கட் பண்ணுறத விட அந்தந்த பீஸையே வச்சு கட் பண்ணிக்கிறது தான் பரவாயில்லையா இருக்குது. அதனால் இப்போ பேக் சைட் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு. இதோட அளவுக்கு நம்ம இந்த டிசைனில் இருக்கிற அளவுக்கு லைனிங்க்கு லென்த் வச்சாலே போதும். அதை விட அதிகமாக இதுக்கு வச்சோம்னா நம்ம மடக்கி வைக்கும்போது ரொம்ப மொத்தமாக ஆயிரும். அதனால் அது கொஞ்சம் இதுக்கு ஈக்குவலாகவே வச்சுக்கலாம். அந்த டிசைனோட அளவுக்கு நம்ம இதில் மடக்கி அடிக்கணும். அதனால் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டு இது பாருங்கள், இந்த டிசைன் இருக்கிற அளவுக்கு லைனிங் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பீஸே கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. இதை நம்ம மடக்கி அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற நெக் அளவு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இதே அளவு தான் இன்னொன்றுக்கும், அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கும் இதே அளவு தான்.
அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி முன்னாடி பக்கத்தோட பீஸையும் அதே அந்த டிசைனுக்கு மட்டும் கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மெத்தடில். அவ்வளோதான். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching.